பர்சன்டேஜில் இந்த மாடல் கொஸ்டின் எக்ஸாம்ஸில் ரிப்பீட்டாக கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் பார்க்க தான் ரொம்ப பெரிய கொஸ்டின் மாதிரி தெரியுது. பட் கொஸ்டின் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன் தெரிஞ்சுதான் போதும், இந்த மாடல் சம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அதாவது எரிபொருளோட விலை முதல் மாதம் 15% குறையுது, இரண்டாவது மாதம் 12% குறையுது, மூன்றாவது மாதம் 10% குறையுது, நான்காவது மாதம் 25% அதிகரிக்குது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்ததோட லாஸ்ட்டாக 4 மாதத்துக்கு அப்புறம் அந்த பெட்ரோலோட விலையில, ஐ மீன் எரிபொருளோட விலையில எத்தனை சதவீதம் குறைஞ்சிருக்கும் ஏறி இருக்கும், அதாவது குறைஞ்சிருக்குமா ஏறி இருக்குமா, அந்த பிரைஸ் பார்த்தோம்னா குறைஞ்சிருக்குமா ஏறி இருக்குமா, அப்படி குறைஞ்சிருந்தா எத்தனை சதவீதம், இல்லை அதிகரிச்சிருந்தா எத்தனை சதவீதம் கேட்குறாங்க. ஸோ பர்சன்டேஜில் இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கொடுத்துருக்கிற பர்சன்டேஜ்லாம் பின்னத்துக்கு மாற்றிக்காங்க. ஸோ பின்னத்துக்கு எப்படி மாற்றலாம்? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 15%. 15% எப்படி எழுதுவோம்? 15 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். ஸோ 5ஆல் அப்படியே கேன்சல் பண்ணால் 3 வகுத்தல் 20 வரும். அதே மாதிரி இங்கே 12%. ஸோ 12% 12 வகுத்தல் சதவீதத்துக்கு 100. 4ஆல் கேன்சல் பண்ணால் 3 வகுத்தல் 25 வரும். அங்கே 10%. அப்போ 10 வகுத்தல் சதவீதத்துக்கு 100. 0 0 கேன்சல் ஆகிடும். அப்போ 1 வகுத்தல் 10 இருக்கும். அதே மாதிரி இங்கே 25%. 25 வகுத்தல் சதவீதத்துக்கு 100. 25ஆல் கேன்சல் பண்ணால் 1 வகுத்தல் 4 வரும். ஸோ ஃபர்ஸ்ட் டினாமினேட்டர் எல்லாம் எடுத்துக்காங்க. என்ன இருக்குது? 20, 25, 10, 4 அப்படி பிரிக்காங்க. 20 இன்ட்டு 25 இன்ட்டு 10 இன்ட்டு 4. நெக்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்துக்காங்க. 3 வகுத்தல் 20. பின்ன வேல்யூ எடுத்துக்காங்க. 3 வகுத்தல் 20. அதாவது எப்பவுமே பர்சன்டேஜ் குறையுதுன்னு சொன்னால் இந்த டினாமினேட்டர் வேல்யூ வந்து நியூமரேட்டர் வேல்யூ மைனஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? அதிகரிக்குன்னு சொன்னால் ரெண்டையும் கூட்டிக்கணும். அதாவது குறையுன்னு சொன்னால் ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ், அதிகரிக்குன்னு சொன்னால் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் 3 வேல்யூமே குறையுது. அப்போ 20 3 போச்சுன்னா 17 பெருக்கல், எப்போ பெருக்கல் தான் போடணும். அடுத்தது இங்கே 25 3 போச்சுன்னா 22 பெருக்கல், 10 1 போச்சுன்னா 9 பெருக்கல். ஸோ இங்கே மட்டும் பாருங்க கடைசியில் அதிகரிக்குது. அதிகரிக்கணும் அப்புறம் ரெண்டையும் கூட்டிக்கணும். ஸோ 4 + 1 5. நெக்ஸ்ட் இது அப்படி பெருக்குங்க. 20 × 25 × 10 × 4 20,000. நெக்ஸ்ட் இது அப்படி பெருக்குங்க. 17 × 22 × 9 × 5 16,380. ஸோ இதுக்கு என்ன மீனிங்னா, எக்ஸாம்பிளுக்கு ஆரம்பத்தில் ஒரு பொருளோட விலை 20,000 இருக்குது. இந்த பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆகி கடைசியாக இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் விற்றதுக்கப்புறம் 16,380 தான் விற்றுருக்காங்க. பாருங்க 20,000 16,380 தான் விற்றுருக்காங்க. அப்போ குறைச்சி தான் விற்றுருக்காங்க. அப்போ டிக்ரீஸ்னு சொல்லிடலாம். ஒரு சில டைம் இப்படி கொஸ்டின் கேட்பாங்க, டிக்ரீஸ் ஆகுதா அதாவது குறையுதா அதிகரிக்கும் கேட்பாங்க, குறையும் சொல்லிடலாம். சரிங்களா? விலை குறையும் சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் எத்தனை பர்சன்டேஜ் கேட்குறாங்க. அப்போ ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் 20,000ல் 13,380 போச்சுன்னா மீதி 3,620 வகுத்தல் எப்பயும் ஃபர்ஸ்ட் வழி தான் போடணும். 20,000 இன்ட்டு சதவீதம் கேட்குறாங்க. அப்போ இன்ட்டு 100. 00க்கு 00, இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இந்த 362 ரெண்டாவது கேன்சல் பண்ணால் 181 வகுத்தில் ஒரு 10 இருக்குது. அப்போ 1 புள்ளி வச்சுமா 18.1%. 18.1% குறையுது ஓவராலாக. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் புக்கில் தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டான ஆன்சர் பார்த்தோம்னா 18.1%. இதேமாதிரி இந்த சம் பாருங்க, ஒரு எரிபொருளோட முதல் மாதம் 20% குறையுது, அடுத்த மாதம் 45% குறையுது, அடுத்த மாதம் 55% குறையுது, 4வது மாதம் 50% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஓவராலாக குறைஞ்சிருக்குமா அதிகரிச்சிருக்குமான்னு கேட்குறாங்க, பர்சன்டேஜ் கேட்குறாங்க. இதேமாதிரி இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. போலீஸ் எக்ஸாமில் இந்த கொஸ்டின் ப்ரீவியஸாக கேட்டிருக்காங்க. அதாவது ஜனவரி 1 1992 அன்று புதன்கிழமை எனில் ஜனவரி 1 1993 அன்று என்ன கிழமை கேட்குறாங்க. ஸோ கேலண்டரில் இந்த மாடல் சமைக்கிறாங்களா, எப்படி குயிக்காக சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். ஜனவரி 1 1992 அன்று புதன்கிழமை எனில் ஜனவரி 1 1993 அன்று என்ன கிழமை கேட்குறாங்க. கேலண்டரில் இந்த மாடல் சமைக்கிறாங்களா. ஸோ பாருங்க, இங்கே ஜனவரி, இங்கேயும் ஜனவரி, இங்கே 1ஆம் தேதி, இங்கேயும் 1ஆம் தேதி, இங்கே 92, இங்கே 93, அதாவது 1992 93 கரெக்டாக ஒரு வருஷம் இருக்குது. சரிங்களா? கரெக்டாக ஒரு வருஷம் இருக்குது. இந்த மாதிரி கரெக்டாக ஒரு வருஷம் வந்துச்சுன்னா கொடுத்துருக்கிற வருஷத்துல எந்த வருஷத்துல பிப்ரவரி வருதுன்னு பாருங்க. ஸோ இங்கே 92 எடுத்துக்காங்க, இங்கே ஜனவரி, அடுத்தது பிப்ரவரி இதில் வருது. 92ல் பிப்ரவரி வருது, 93ல் பிப்ரவரி வரல, ஏன்னா ஜனவரியோட ஸ்டாப் ஆயிருது. சரிங்களா? அப்போ இந்த வருஷம் லீஃப் இயரா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். ஸோ லீஃப் இயரான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு லீஃப் இயரா இல்லையான்னு கண்டுபிடிக்கிற கொடுத்துருக்கிற வருஷத்துல கடைசி 2 டிஜிட் மட்டும் எடுத்தாங்க. என்ன இருக்கு? 92. இந்த 92 4ஆல் வகுக்கணும். சரிங்களா? எனி இயர் எந்த வருஷமா இருந்தாலும் சரி அதை 4ஆல் தான் வகுக்கணும். ஏன் 4ஆல் வகுக்கணும்னா 4 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் லீஃப் இயர் வரும். சரிங்களா? 4 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் லீஃப் இயர் வரும். அப்போ 4ஆல் வகுக்கணும். 4ஆல் வகுக்குமா 2. அப்போ மீதி 1 12 12 மீதி 0 வருது. ஸோ இந்த மாதிரி மீதி 0 வந்துச்சுன்னா அந்த வருஷம் லீஃப் இயர். சரிங்களா? மீதி 0 வந்துச்சுன்னா அந்த வருஷம் லீஃப் இயர். மீதி 0 வரலைன்னா அது லீஃப் இயர் இல்லைன்னு அர்த்தம். லீஃப் இயரா இருந்துச்சுன்னா இந்த வருஷம் இந்த 1 இயர் கம்ப்ளீட் 1 இயர் லீஃப் இயரா இருந்துச்சுன்னா அதுக்குள்ள பிப்ரவரி வந்துச்சுன்னா இங்க என்ன நாள் சொல்றாங்களோ அதுக்கு 2வது நாள். ஸோ இங்க புதன்கிழமை, புதன்கிழமைக்கு அப்புறம் வியாழக்கிழமை, வியாழக்கிழமைக்கு அப்புறம் வெள்ளிக்கிழமை. அப்போ ஜனவரி 1 1993 அன்னைக்கு என்ன கிழமை வரும்? வெள்ளிக்கிழமை வரும். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஒருவேளை இது லீஃப் இயரா இல்லைன்னா, அதாவது இங்க மீதி 0 வராம மீதி ஏதோ 1 2 3 இந்த மாதிரி வேல்யூ வந்துச்சுன்னா, லீஃப் இயரா இல்லாம இருந்துச்சுன்னா இங்க புதன்கிழமைனா அதுக்கு அடுத்த நாளே வரும். இங்க புதன்கிழமைனா அதுக்கு அடுத்த நாள் வியாழக்கிழமையா வரும். இதே மாதிரி இந்த சம் பாருங்க, மார்ச் 1 2001 அன்று வெள்ளிக்கிழமையில் மார்ச் 1
2022 என்ன கிழமை கேட்குறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இந்த கொஸ்டின் ப்ரீவியஸாக கேட்டுருக்காங்க. எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் டு 3 எனில் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வரும் கேட்குறாங்க. சிம்பிளிஃபிகேஷனில் இந்த மாடல் சம் கேட்டாங்களா, அதாவது இங்கே எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ் கொடுத்துட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வரும் கேட்டாங்களா. இந்த இடத்துல என்ன வேல்யூ இருக்கோ, இந்த இடத்துல என்ன வேல்யூக்கோ அதை ஸ்கொயர் பண்ணோம். அங்கே என்ன இருக்குது, 3 இருக்குது. அப்போ 3 ஸ்கொயர். ஸோ பாருங்க, இங்கே ரெண்டு இடத்துலையுமே ப்ளஸ் இருக்குது. ரெண்டு இடத்துலையும் ப்ளஸ் இருந்தால் இங்கே மைனஸ், காமனாக 2. சரிங்களா. அப்போது 3 ஸ்கொயர் 9 மைனஸ் 2 சீக்வல் டு 9 2 போச்சுன்னா 7. ஆன்சர் வில் பி 7. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே கொஸ்டினில் இந்த இடத்துல ப்ளஸ்ஸுக்கு பதிலாக மைனஸ், ஏதோ ஒரு இடத்துல இங்கே மைனஸ் இருந்தாலும் சரி, இல்லை இங்கே மைனஸ் இருந்தாலும் சரி, இல்லை ரெண்டு இடத்துலையும் மைனஸ் இருந்தாலும் சரி, இந்த இடத்துல ப்ளஸ் பண்ணிக்கணும். அதாவது 3 ஸ்கொயர் ப்ளஸ் 2ன்னு போட்டுக்கணும். சரிங்களா. ரெண்டு இடத்துலையும் மைனஸ் இருந்தாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு இடத்துல மைனஸ் இருந்தாலும் சரி, இந்த இடத்துல ப்ளஸ் போட்டுக்கணும். இதே மாடல் சம் கேட்டுருக்காங்க, ப்ரீவியஸாக கேட்டுருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க, எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் டு 7 எனில் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன கேட்குறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ஆர்ஆர்பி எக்ஸாமில் இந்த கொஸ்டின் ப்ரீவியஸாக கேட்டுருக்காங்க. அதாவது ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 4 லட்சம். முதலாம் ஆண்டு அந்த நகரத்தின் மக்கள் தொகை 20% அதிகரிக்கிறது. இரண்டாம் ஆண்டு அந்த நகரத்தின் மக்கள் தொகை 30% அதிகரிக்கிறது எனில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த நகரத்தின் மக்கள் தொகை என்ன வரும்னு கேட்குறாங்க. ஸோ மக்கள் தொகையில் பர்சன்டேஜில் இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஸோ ஆரம்பத்தில் அந்த நகரத்தின் மக்கள் தொகை என்னவா இருக்குது, 4 லட்சம். ஸோ 4 லட்சம் பெருக்கல். ஸோ பாருங்க, இங்கே ஃபர்ஸ்ட் வருஷம் 20% அதிகரிக்குது. எப்பவுமே பர்சன்டேஜில் இந்த மாடல் சம் கேட்டாங்களா, பேசிக்காக 100ன்னு வச்சுக்கோங்க. பேசிக்காக 100% வச்சுக்கோங்க. அது கூட 20% அதிகரிக்குதுன்னா கூட்டிக்கணும், 100 கூட கூட்டிக்கணும். 20% குறையுதுன்னா மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதிகரிக்குது. அப்போ 100 + 20 120% இன்ட்டு ரெண்டாவது வருஷம் 30% அதிகரிக்குது. அப்போ 100 + 30 130%. நெக்ஸ்ட், எப்பவுமே இந்த மாதிரி பெருக்கல்ல பர்சன்டேஜ் இருந்துச்சுன்னா ஒரு பர்சன்டேஜ்க்கு 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம், இன்னொரு பர்சன்டேஜ் இன்னொரு 2 ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாம். சரிங்களா. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும், 4000 × 12 × 13. இது அப்படியே பெருக்குனீங்கன்னா 4 × 12 × 13 ஈக்குவல் டு 624. இங்கே ஒரு 3 ஜீரோ இருக்குது. ஸோ 2 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த நகரத்தின் மக்கள் தொகை 6,24,000 இருக்கும். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ஏன் நம்ம இந்த மாதிரி பெருக்கல்ல பர்சன்டேஜ் அப்படியே டைரெக்டாக கேன்சல் பண்ணுறோம்னா, அதாவது நம்ம பர்சன்டேஜ் தான் என்ன பண்ணுவோம், வகுத்தல்ல 100 போட்டு அகைன் கேன்சல் பண்ணுவோம், 00 அப்படி கேன்சல் பண்ணுவோம். இது வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ இந்த மாதிரி நம்ம கேன்சல் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுவோம், நமக்கு ரொம்ப டைம் சேவ் ஆகும். சரிங்களா. அதே மாதிரி இந்த சம்பளங்க, ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 60,000. முதலாம் ஆண்டு 25% அதிகரிக்கிறது. இரண்டாம் ஆண்டு 40% அதிகரிக்கிறது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த நகரத்தின் மக்கள் தொகை என்ன வரும் கேட்குறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இந்த கொஸ்டின் ப்ரீவியஸாக கேட்டுருக்காங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட தொகை தனி வட்டி வீதத்தில் 10 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகிறதெனில் தனி வட்டி கணக்கு கேட்குறாங்க. தனி வட்டி பர்சன்டேஜ் கணக்கு கேட்குறாங்க. தனி வட்டியில் இந்த மாடல் சம் கேட்குறாங்களா, இது ஒரு ஃபார்முலா இருக்குது. அதாவது தனி வட்டி ஈக்குவல் டு மடங்கு -1 வகுத்தல் வருடம் இன்ட்டு 100. ஏன்னா சதவீதங்கிறதா எப்பயுமே 100 போட்டணும். சரிங்களா. நெக்ஸ்ட், மடங்கு அப்படிங்கிறது 2. அப்போ 2 - 1 வகுத்தல் வருடம் அப்படிங்கிறது 10 வருஷம். 10 × சதவீதத்துக்கு 100. ஸோ இங்கே 2ல் 1 போச்சுன்னா 1 வகுத்தல் இந்த 0 அப்படியே கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன இருக்கும், இன்ட்டு 10 மட்டும் தான் இருக்கும். அப்போ 1 × 10 ஈக்குவல் டு 10%. அப்போது ஒரு குறிப்பிட்ட தொகை 10% தனி வட்டியில் 10 வருஷத்தில் 2 மடங்காக மாறும். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க, ஒரு குறிப்பிட்ட தொகை தனி வட்டி விதத்தில் 20 ஆண்டுகளில் 3 மடங்கு ஆகிறதெனில் தனி வட்டி காண்கிறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இந்த கொஸ்டின் ப்ரீவியஸாக கேட்டுருக்காங்க. அது ஒரு அசலானது ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்தில் 15 ஆண்டுகளில் 3 மடங்கு ஆகுமெனில் தனி வட்டி வீதம் கணக்குறாங்க. தனி வட்டியில் இந்த மாடல் சம் கேட்குறாங்க. இது ஒரு ஃபார்முலா இருக்குது. அதாவது தனி வட்டி கண்டுபிடிக்க தனி வட்டி ஈக்குவல் டு மடங்கு -1 வகுத்தல் வருடம் இன்ட்டு சதவீதம். வட்டி கேட்குறாங்க. அப்போ இன்ட்டு 100, சதவீதத்துக்கு 100 ஈக்குவல் டு இங்கே மடங்கு -1. மடங்கு அப்படிங்கிறது 3 3 - 1 2 2 வகுத்தல் வருடம் அப்படிங்கிறது 15 15 இன்ட்டு சதவீதத்துக்கு 100. ஸோ இங்கே 5ஆல் கேன்சல் பண்ண 3, இங்கே 20 20 × 2 ஈக்குவல் டு 40 40 வகுத்தல் 3 வரும். 40 3ஆல் கேன்சல் பண்ணால் 13 3 39, மீதி 1 வகுத்தல் 3%. அதாவது ஓர் அசலானது 13 தனி வட்டி வீதத்தில் 15 வருஷத்துல 3 மடங்கா மாறும். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதே மாதிரி இந்த சம் பாருங்க, ஓர் அசலானது ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்துல 10 வருஷத்துல 5 மடங்கா மாறும் அப்படின்னா தனி வட்டி வீதம் காண்கன்னு கேட்குறாங்க. இதே மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. போலீஸ் எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ரீசெண்டா கேட்டிருக்காங்க. அதாவது ராஜ் என்பவர் தாங்கிட்ட இருக்கிற நிலத்தை இரு பகுதிகளா பிரிக்கிறாரு. அந்த பிரிச்ச நிலத்துல பாதியில தன்னோட 4 மகன்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் 2 ஏக்கரா கொடுக்குறாரு அப்படின்னா அவர்கிட்ட மொத்தமா எத்தனை ஏக்கர் நிலம் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாடலில் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்காக சால்வ் பண்ணி போகலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில் 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி மற்றும் போலீஸ் எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்னு தனியாக
ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேஸ்ட் ஸ்டார்ட் இருக்கு. கிளாஸஸ் பத்தி வேற ஏதாவது டீடைல் வேணும்னா மேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல ராஜ் என்பவர் தாங்கிட்ட இருக்கிற நிலத்தை இரு பகுதிகளா பிரிக்கிறாரு, 2 பகுதியா பிரிக்கிறாரு. பிரிச்ச நிலத்துல பாதியில தன்னோட 4 மகன்களுக்கும் 2 ஏக்கரா கொடுக்குறாரு. மொத்தம் எத்தனை பசங்க? 1 2 3 4 பசங்க இருக்காங்க. ஸோ இவருக்கு 2 ஏக்கரா, இவருக்கு 2 ஏக்கரா, இவருக்கு 2 ஏக்கரா, இவருக்கு 2 ஏக்கரா, மொத்தம் ஆட் பண்ணுங்க 8 ஏக்கரா. ஸோ இந்த 8 ஏக்கரா அப்படிங்கிறது பாதி நிலம். 8 ஏக்கரா அப்படிங்கிறது பாதி நிலம். அப்ப மீதி பாதி அவர் வச்சிருப்பாரு. அப்ப இவரு 8 ஏக்கரா வச்சிருப்பாரு. அப்ப மொத்தமா 8 + 8 16 ஏக்கரா, மொத்தமா 16 ஏக்கரா வச்சிருப்பாரு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். போலீஸ் எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ரீசெண்டா கேட்டிருக்காங்க. அதாவது ஒருவர் ஒரு தேர்வுல தவறா எழுதின கேள்விகளோட 2 மடங்கு சரியா பதில் அளிக்கிறாரு. ஸோ மொத்தமா ஒரு 36 கேள்வி எழுதுறாரு. அது சரி தவறு 2 கேள்வி சேர்த்து 36 கேள்வி அந்த கொஸ்டின் அட்டன் பண்றாரு. அதுல வாங்கின மார்க் அவரு 72 மார்க் வாங்கியிருக்காரு. ஸோ அப்ப அவர் சரியா எழுதின கேள்விக்கு ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் எத்தனை மார்க் கொடுத்திருந்தா அந்த 72 மார்க் வந்துருக்கு கேட்கறாங்க. ஸோ இந்த மலை சம் ரொம்ப பார்க்க தான் ரொம்ப பெரிய கொஸ்டின் மாதிரி தெரியுது. ஜஸ்ட் ரேஷியோ எடுக்க தெரிஞ்சா போதும். இந்த மலை சம் பார்த்தோன்னே ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த மலை சம் கேட்டால எப்படி குயிக்கா சால்வ் பண்ணாரு பார்க்கலாம். கொஸ்டின்ல ஒருவர் ஒரு தேர்வுல தவறா எழுதின கேள்விகளோட 2 மடங்கு சரியா பதில் அளிக்கிறார். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேள்வி தவறா எழுதுனா 2 கேள்வி சரியா எழுதியிருப்பாரு. ஸோ மொத்தமா ஒரு 36 கொஸ்டின் அட்டன் பண்றாரு. அது தவறான கொஸ்டின்ஸ் பிளஸ் சரியான கொஸ்டின் 2 சேர்த்து 36 கொஸ்டின் அட்டன் பண்றாங்க. அதுக்கு மொத்தமா 72 மார்க் வாங்குறாரு. 72 மார்க் வாங்குறாரு. அப்போ சரியா எழுதின கொஸ்டின்ஸ்க்கு ஒவ்வொரு கொஸ்டினுக்கு எத்தனை மார்க் கொடுத்துருப்பான்னு கேட்கறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா. நெக்ஸ்ட் இதுக்கு ரெண்டுக்கும் அப்படியே ரேஷியோ எடுங்க. ஸோ நமக்கு தேவை சரியான கேள்விக்கான மதிப்பெண் மட்டும் தான். அப்போ சரியான மதிப்பெண்ணுக்கான ரேஷியோ எடுங்க 2 வகுத்தல் டோட்டல் ரேஷியோ 2 + 1 இதை அப்படியே ஆட் பண்ணுங்க 3. எப்பயுமே வகுத்தல்ல 2 ரேஷியோ வந்தாலும் சரி 3 ரேஷியோ வந்து வகுத்தல் ஆட் பண்ணி போடணும். இன்ட்டு டோட்டல் கேள்வி 36. ஸோ அதை அப்படியே கேன்சல் பண்ணா 12. ஸோ 12 × 2 = 24. ஸோ அவரு மொத்தமா 24 கேள்வி சரியா ஆன்சர் பண்ணிருப்பாரு. சரிங்களா, 24 கேள்வி சரியா ஆன்சர் பண்ணிருப்பாரு. வாங்கின மார்க் அதாவது 72 மார்க் மொத்தமா ஆயிருக்காரு. அப்ப நமக்கு தேவை ஒவ்வொரு கேள்விக்கு எத்தனை மதிப்பெண் கொடுக்குறோம்னு கேட்கறாங்க. அப்ப 72 டைரக்டா 72 வகுத்தல் 24 கேன்சல் பண்ணிக்கலாம். 3 மார்க் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 3 மார்க் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, அவர் எழுதுனா சரியான கொஸ்டின்ஸ்க்கு ஒவ்வொரு கொஸ்டினும் 3 மார்க் கொடுத்துருப்பாங்க. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. அதாவது 3 பையன்களின் வயதுகளின் சராசரி 25 மற்றும் அவர்களின் வயதுகளின் விகிதம் 3:5:7 எனில் அதில் இளம் வயது பையனின் வயது என்னன்னு கேட்கறாங்க. ஸோ ஏஜஸ்ல இந்த மாடல் சமைக்கிறாங்களா இப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். கொஸ்டின்ல 3 பையன்களின் சராசரி வயது 25 அப்படிங்கிறாங்க. எப்பவுமே சராசரின்னு சொன்னாவே இங்க எத்தனை பேரோ அத்தனை பேர்த்தால இந்த வேல்யூ பெருக்கணும். ஸோ எத்தனை பேர் 3 பேர். அப்ப 3 × எத்தனை வருஷம் 25 = 75. நெக்ஸ்ட் அவர்களின் வயதுகளின் விகிதம் 3:5:7 அப்படிங்கிறாங்க. அதுல இளம் வயது பையனின் வயது என்னன்னு கேட்கறாங்க. இளம் வயதுனா சின்ன வயசு. சரிங்களா, அப்ப சின்ன வயசு பையனா இருக்கிற சின்ன ரேஷியோ பாருங்க 3 தான் சின்ன வயசு. சரிங்களா, அப்ப 75 × 3 வகுத்தல்ல எப்பவுமே எத்தனை ரேஷியோ இருக்குது அதை ஆட் பண்ணி வகுத்தல் போடணும். அப்ப இதை ஆட் பண்ணுங்க 15 வகுத்தல்ல 15. இதுலயே பெரிய பையன் கேட்டாங்களா பெரிய ரேஷியோ 7 போடணும். சரிங்களா, பெரிய ரேஷியோ இந்த இடத்துல 7 போடணும். ஸோ அப்படியே கேன்சல் பண்ணா 5 × 3 = 15. ஸோ அந்த இளம் வயது பையனுடைய வயது பார்த்தீங்கன்னா 15. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. அதாவது கொடுக்கப்பட்டுள்ள வரைபடத்தில் எத்தனை சதுரம் உள்ளதுன்னு கேட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துட்டு இதுல எத்தனை சதுரம் உள்ளதுன்னு கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம் போகலாம். கொஸ்டின்ல ஒரு வரைபடம் கொடுத்துருக்காங்க. அதுல எத்தனை சதுரம் உள்ளதுன்னு கேட்கறாங்க. சதுரம்னா இங்கிலீஷ்ல ஸ்கொயர் சொல்லுதுன்னு கேட்கறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துட்டு இதுல எத்தனை ஸ்கொயர்ஸ் அதாவது எத்தனை சதுரம் உள்ளதுன்னு கேட்டாங்களா. ஃபர்ஸ்ட் 1 2 3 4. அதே மாதிரி இங்க 1 2 3 4. ஸோ ஃபர்ஸ்ட் 1 எடுத்துக்காங்க. 1 பிளஸ் இது அப்படியே பெருக்கணும். அதாவது நேரா 2 × 2 2 × 2 4 பிளஸ் இங்க பாருங்க 3 × 3 3 × 3 9 பிளஸ் 4 × 4 16. ஸோ ஒரு இங்க 5 இங்கே 5 5 × 5 அப்படியே பெருக்கி கூட்டிக்கணும். சரிங்களா, எத்தனை போனாலும் சரி இதே கான்செப்ட் தான். நெக்ஸ்ட் இது அப்படியே ஆட் பண்ணுங்க. 16 + 9 25 25 + 5 30. ஸோ அப்போ இதில் மொத்தமா 30 சதுரம் உள்ளது. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா எஸ்எஸ்சி எக்ஸாம் கேட்டுருக்காங்க. இங்க ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராம்ல எத்தனை முக்கோணம் உள்ளதுன்னு கேட்குறாங்க. அதாவது எத்தனை ட்ரையாங்கிள் சொல்லுதுன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு இதுல எத்தனை முக்கோணம் உள்ளதுன்னு கேட்டாங்களா. ஸோ ஃபர்ஸ்ட்டுங்க பாருங்க 1 2 3 4 இருக்கு. அடுத்தது இங்க 5 6 7. நெக்ஸ்ட் இந்த சென்டர் கோடு விட்டு பாருங்க 8. அப்ப இதுல மொத்தமா 8 முக்கோணம் உள்ளது. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆர்ஆர்பி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. கொடுக்கப்பட்டுள்ள வரைபடத்தில் எத்தனை முக்கோணம் உள்ளதுன்னு கேட்கறாங்க. அது ஹவு many triangles in the given picture. இந்த டயக்ராம்ல எத்தனை முக்கோணம் உள்ளதுன்னு கேட்கறாங்க. இந்த மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துட்டு எத்தனை முக்கோணம் உள்ளது கேட்டாங்களா. ஸோ பாருங்க ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு டயக்ராம் வந்துச்சுன்னா இதுல
1 2 3 4 ஹையஸ்ட்டாக 4 இருக்குது. அப்போ 4 இன்ட்டு 2. ஸோ ஹையஸ்ட்டாக என்ன வேல்யூ வருதோ அதை 2ஆல் பிரிக்கணும். அப்போ 4 இன்ட்டு 2 ஈக்குவல் டு 8. ஸோ இந்த பெரிய பார்ட் பாருங்க அப்படி தான் இருக்குது. அப்போ பெரிய பார்ட் அதில் மட்டும் 8 முக்கோணம் இருக்குது. அடுத்தது இங்கே பாருங்க இங்கே 9, அடுத்தது 10. நெக்ஸ்ட்டு இந்த கோட்டை விட்டுட்டு பாருங்க இங்கே ஒன்று இருக்குது. இந்த கோட்டை விட்டுட்டு பார்த்தீங்களா இதில் ஒன்று இருக்குது 11. சரிங்களா 11. நெக்ஸ்ட்டு 12, அடுத்தது 13. நெக்ஸ்ட்டு இந்த கோட்டை மட்டும் விட்டு பாருங்க, இந்த கோட்டை விட்டு பாருங்க, இந்த கோட்டை இதை விட்டுட்டு பாருங்க 14. அதேமாரி இந்த கோட்டை விட்டு பாருங்க இங்கே ஒரு பெரிய முக்கோணம், அதாவது இந்த பார்ட் 15. ஸோ டோட்டலாக இதில் 15 முக்கோணம் உள்ளது. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இந்த கொஸ்டின் ப்ரீவியஸாக கேட்டிருக்காங்க. எல்சிஎம் காண்க 2a, 5a, 7a. ஸோ இந்த மாதிரி ஒரு வேல்யூஸ் கொடுத்துட்டு இதுக்கு எல்சிஎம் கேட்டாங்களா, எப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறது போகலாம். கொஸ்டின்ல எல்சிஎம் காண்க 2a, 5a, 7a. ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ் கொடுத்தாங்களா, இங்கே இந்த ஆல்ஃபபெட் லெட்டர்ஸ் எக்ஸ் ஒய் ஏபிசி பிக்யூஆர் இந்த மாதிரி எது கொடுத்தாலும் சரி அதெல்லாம் விட்டுருங்க. இருக்கிற நம்பர்ஸ் மட்டும் பாருங்க 2 5 7 என்ன இருக்குது 2 5 7. இதுக்கு மட்டும் எல்சிஎம் எடுக்கணும். ஸோ இதில் ஏதாவது காமனாக வகுக்கிற மாதிரி என்ன இதாக இருக்குது பாருங்க, எதுவுமே இல்லை. அப்போ டைரெக்டாக அப்படியே பெருக்கலாம். 2 × 5 10, 10 × 7 = 70. ஸோ 70 இங்கே காமனாக எல்லா இடத்துலையுமே என்ன இருக்குது ஏ இருக்குது, 3 இடத்துல ஏ இருக்குது. அப்போ ஒரே ஒரு ஏ மட்டும் போட்டுக்கணும். சரிங்களா. எக்ஸாம்பிளுக்கு இதில் இந்த இடத்துல ஏக்கு பதிலாக பி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ரா அந்த பி இந்த இடத்துல போட்டுக்கணும். சரிங்களா. எக்ஸ்ட்ரா வேற ஏதாவது காமனாக இல்லாமல் இங்கே ஏ இருக்குது, இங்கேயும் ஏ இருக்குது, இங்கேயே இருக்குது. ஒருவேளை இங்கே ஏ இருந்து இங்கே பி இருந்துச்சுன்னா இந்த பி மட்டும் இந்த இடத்துல போட்டுக்கணும், இருந்துச்சுன்னா போட்டுக்கணும். சரிங்களா. இதே மாதிரி இந்த சம் பாருங்க, எல்சிஎம் காண்க 3x, 5y, z. ஸோ இதே மாதிரி தான் இந்த சம்மும். இந்த சம்மை சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இந்த சம் ப்ரீவியஸாக ஆர்ஆர்பி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இந்த கொஸ்டின் ப்ரீவியஸாக கேட்டிருக்காங்க. இங்கே ஒரு 3 ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இதுக்கு எல்சிஎம் கார்டுன்னு கேட்குறாங்க. ஸோ எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல இந்த மாடல் கொஸ்டின் கேட்டாங்களா, எப்படி குயிக்காக சால்வ் பண்ணலாம் போகலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஸ்டின்ல எல்சிஎம் காண்க 2 × 3 × 3 × 5 × 2 × 7, 2 × 4 × 3 × 2 × 5 × 7 × 2 × 11, 2 × 3 × 3 × 5 × 4. இதுக்கு எல்சிஎம் கேட்டாங்க. ஸோ இந்த மாடலில் சம் கேட்டாங்களா, இந்த மாடலில் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இதுக்கு எல்சிஎம் கேட்டாங்களா. ஃபர்ஸ்ட் இங்க 2 இருக்குது பாருங்க, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 2 இருக்கு. இந்த 3லையுமே இது 2 இருக்குதான்னு பாருங்க, 3லையுமே 2 இருக்குது. 2ல பவர்ல அதிகமா இருக்கிற வேல்யூ பாருங்க 2⁴. ஸோ அதை எடுத்துக்காங்க 2⁴ பெருக்கல். நெக்ஸ்ட் 3 எடுத்துக்காங்க, 3லையுமே இருக்குது. 3ல பவர்ல அதிகமா இருக்கிற வேல்யூ பாருங்க 3⁴ இன்ட்டு. நெக்ஸ்ட் 5 இருக்குது, 5ல பவர்ல அதிகமா இருக்கிற வேல்யூ 5⁴ இன்ட்டு. அடுத்தது என்னது 7. 7ல இங்கே 2 இடத்துல மட்டும் தான் 7 இருக்குது. அப்போ 2 இடத்துலையும் பாருங்கள் 2ல பவரில் அதிகமாக இருக்கிற வேல்யூ பாருங்கள் 7⁴ இன்ட்டு. நெக்ஸ்ட் பாருங்கள் பேலன்ஸ் என்ன இருக்குது 11 மட்டும் இருக்குது, அது அப்படியே போட்டுக்காங்க. ஸோ அப்போ இதோட எல்சிஎம் பார்த்தோம்னா 2⁴ இன்ட்டு 3⁴ இன்ட்டு 5⁴ இன்ட்டு 7⁴ இன்ட்டு 11. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க, எல்சிஎம் காண்க 2⁴ இன்ட்டு 3⁴ இன்ட்டு 5⁴ இன்ட்டு 7⁴. அடுத்து 2 இன்ட்டு 3⁴ இன்ட்டு 5⁴ இன்ட்டு 7⁴. அதே மாதிரி 2⁴ இன்ட்டு 3⁴ இன்ட்டு 5 இன்ட்டு 7. இதுக்கு எல்சிஎம் கேட்டுருங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இந்த கொஸ்டின் ப்ரீவியஸாக கேட்டுருக்காங்க. அதாவது 1 1/2 + 2 2/7 = 3 1/2 + கொஸ்டின் மார்க். இந்த இடத்துல என்ன ஒன்று கேட்டுருக்காங்க. சிம்பிளிஃபிகேஷனில் இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஸோ இது கலப்பு பிணத்தில் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த 1 2 3 இதை மட்டும் எடுத்துக்காங்க. இங்கே என்ன இருக்குது 1, அடுத்தது +2. நெக்ஸ்ட் ஈக்குவல் டு 3 இருக்குது. இந்த பக்கம் மைனஸ் ஆகும், ப்ளஸ்ஸாக இருக்குது, இந்த பக்கம் மைனஸ் ஆகும். அப்போ -3. நெக்ஸ்ட் ப்ளஸ். ஸோ இங்கே என்ன இருக்குது 1/2 ப்ளஸ் அடுத்தது 2/7. ஸோ இங்கே பாருங்கள் ஈக்குவல் டு 1/2 இருக்குது. அப்போ இந்த பக்கம் மைனஸ் ஆகும், -1/2. ஸோ இங்கே பாருங்கள் +1 +2 அப்போ +3 ஆகும், -3 அப்படியே கேன்சல் ஆயிரும். ஸோ இங்கே என்ன இருக்குது 1/2 + 2/7 -1/2. எல்சிஎம் எடுத்தோம் என்ன வரும் 14. ஸோ இங்கே 2 இருக்குது, 2 எத்தனை டைம் பிரிக்கணும் 14 வரும் 7 டைம். ஸோ அந்த 7 நியூமரேட்டரில் பிரிக்கணும். அப்போ 1 × 7 7 ப்ளஸ் இங்கே 7 இருக்குது, 7 எத்தனை டைம் பிரிக்கணும் 14 வரும் 2 டைம். ஸோ அந்த 2 நியூமரேட்டரில் பிரிக்கணும். 2 × 2 4 மைனஸ். ஸோ இங்கே 2 இருக்குது, 2 எத்தனை டைம் பிரிக்கணும் 14 வரும் 7 டைம். ஸோ அந்த 7 நியூமரேட்டரில் பிரிக்கணும். இப்போ 1 × 7 7. ஸோ இந்த 7 + 7 -7 கேன்சல் ஆயிரும். அப்போ 4/14 இருக்கும். 2ஆல் கேன்சல் பண்ணால் 2/7 வரும். ஸோ ஆன்சர் வில் பி 2/7. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க, 4 2/3 + 3 1/2 -1 2/3 = என்ன கேட்குறாங்க. இதே மாதிரி இந்த சம்மை சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.